பாஸ் இப்பதான் பாஸ் கால் பண்ணேன். நம்ம அடியாளுங்க வந்துகிட்டே இருக்கிறாங்க பாஸ். அப்பவே சொன்ன ராத்திரி அவனுக்கு பிரியாணி வாங்கி கொடுக்காத. சாப்பிட்டு அவன் மாட்டு தின்னுட்டு உருளுவான்னு சொன்ன கேட்டானா இவன்? பாஸ் அதோ பாருங்க பாஸ் நம்ம அடியாளுங்களே. அக்கட சூடு பாஸ். மார்க்கு எனக்கு தலையே சுத்துதுடா. பாவிங்களா, அடியாளுங்க கார்ல வருவானுங்க, ஜீப்ல வருவானுங்க, இல்ல புல்டோசர்ல கூட வருவாங்கன்னு பாத்துருக்கிறேன். இவன் என்ன காயலாக்காரங்க சைக்கிள உருட்டிட்டு வரானுங்க, அதுவும் 4 பேரு. ரொம்ப வேகமா பேசாதீங்க பாஸ். சைக்கிள் கூட வாடகை சைக்கிள் தான். அடப்பாவி, காயலாங்கட சைக்கிளும் வாடகையாடா? ஆமா பாஸ், நம்ம வாட்ச்மேன் இருக்காருல்ல அவர்கிட்ட கடனா வாங்கினது பாஸ். ஈவினிங் 4 மணிக்குள்ள கொடுக்கல அவர் நம்ம கேம்பஸ்க்குள்ள ஓட விட்டு நம்மள உதப்பாரு பாஸ். சரிடா, அடக்கி வாசிப்போம். ஏண்டா ராத்திரி எல்லாம் பிரியாணி தின்னி உருண்டுபிட்டு லேட்டா வந்து இப்ப குட் மார்னிங் ஒரு கேடா உங்களுக்கு? பாஸ் உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் பாஸ். என்ன விஷயம்? பாஸ், இந்த காஸ்டியூம் போட்டு போட்டு ரொம்ப போர் அடிச்சு போச்சு. அதனால அடுத்த அசைன்மெண்ட்டுக்குலாம் நீங்க வேற காஸ்டியூம் கொடுத்தா நல்லா இருக்கும் பாஸ். ஓ, காஸ்டியூம் கேக்குதா உங்களுக்கு? காஸ்டியூம்? ஆமாங்க பாஸ், இப்பெல்லாம் சினிமா ஆக்ட்ரஸஸ் எல்லாம் பவுன்சர்ஸ் சொல்லிட்டு நல்ல வாட்ட சாட்டமா ஆளுங்களை வச்சிருக்காங்கல்ல பாஸ். அந்த மாதிரி கோட் சூட் எல்லாம் போட்டு டையெல்லாம் டைட்டா கட்டி அந்த மாதிரி செட்டப் அடுத்த தடவை வச்சுக்கலாம் பாஸ். பவுன்சஸ், அதுவும் வாட்ட சாட்டமா? ஆமாங்க பாஸ். உங்களை எல்லாம் கரூர்ல இருக்கக்கூடிய பிரச்சாரத்துக்கு கூட்டின்னு போய் விட்டுட்டு வந்திருந்தா எனக்கு 20 லட்சமாவது கிடைச்சிருக்கும்டா. நானும் உங்களை என் கூட கட்டின அழுகுறேன் பாரு. பாஸ் அங்க ஒரு அடியாள நிப்பாட்டி இருக்கேன், நீங்க கவனிக்கவே இல்லையே பாஸ். யாருடா இந்த புது பீஸ்? பாஸ் அடியால கூட்டிட்டு வர சொன்ன ஒரு அமுல் பேபியே கூட்டிட்டு வந்துக்கிறியேடா. பாஸ் கொஞ்சம் பாருங்க, இப்ப பாருங்க அவர் மருவ எடுத்துட்டாரா? எப்படி இப்படி இருக்கு? பாவமா இருக்குதுடா. இப்ப வைப்பாரு பாருங்க. எனக்கே பயமாகுதுடா. சிரிப்பு சிரிப்பா சிரிக்காதடா, எனக்கு சிரிப்பு வருதுடா. சரி மார்க்கு, 4 பேரையும் பார்த்தா நல்லா செய்வானுங்கன்னா தோணுது. முதல் அசைன்மெண்ட்டை சொல்லு. பாஸ் நமக்கு இன்னைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் என்ன தெரியுமா? சொல்லு சொல்லு. டயலாக் மறந்துச்சு, இருங்க கொஞ்ச நேரம் யோசிச்சு சொல்றேன். நம்ம எசக்கி முத்து இருக்கிறாருல்ல பாஸ், எசக்கி முத்து, அந்த மேல தெரு எசக்கி முத்தா? ஆமா பாஸ், அவர்தான் பாஸ். அவர் என்ன பண்ணணும்? அவர் ஏரியா கவுன்சிலர் இல்ல பாஸ். அப்படியா? தெரியாது. ஆமா பாஸ், அவரை 4 தட்டு தட்டி. போதுமா 4 தட்டு? ஆமா பாஸ், பிளேடால சட்டக் சட்டக் சட்டக்னு 4 இடத்துல போடணுமா பாஸ். இதான் ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் பாஸ் இன்னைக்கு நமக்கு. சரிடா, உங்களை யார் போறது? பாஸ் நாங்கெல்லாம் வேணாம் பாஸ். ஏண்டா? பாஸ் ஓ இவ்வா பெருசு பாகுபலியும் கட்டப்பாவையும் சேர்ந்து வச்ச கனவை பாஸ் அவரு. நீங்களா ரவுடிங்கடா, போங்கடா. பாஸ் போன வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் அவரை தொட்டப்பே நம்மள ஓட ஓட விரட்டினார் பாஸ். ஆடா தூ, நீங்களா ரவுடிங்க. அதுவும் இவனை கேட்டு வச்சேன் பாரு ஆள. பாஸ் மன்னிச்சிடுங்க பாஸ். அடுத்த அசைன்மெண்ட் சொல்லி தொலைடா. சரிங்க பாஸ், அடுத்த அசைன்மெண்ட்டுக்குனால போலாம். நம்ம மீன்கார குருவமா இருக்கால, குருவமா. ஆமா, கொரம்பேட்டா குருவமா. ஆமா பாஸ், அந்த அம்மாவை பழைய பாக்கி 2 லட்சம் கொடுக்கணுமா? டேய், அவளே கடங்காரி, அவ வேற 2 லட்சம் கொடுக்கணுமா? பாஸ், இந்த பாக்கியாக்கா இருக்குல்ல, பாக்கியாக்கா
ரிட்டன் அசைன்மெண்ட் கொடுத்துருக்கு பாஸ். சரிடா, நீ பாக்கியாக்கா சொல்லியிருக்குதாண்டா, போங்கடா. புருவமாகட்ட யார் போறது? பாஸ் 600 ரூபாய் வாங்கிற மீங்க கொடுக்கணும் பாஸ். வாங்கி நல்லா மீன் மக்களைய வறுத்து தின்னுட்டு கடை வச்சுட்டு வந்திருக்கிறான் பாஸ். பரதேசி ஸ்ரீராமேஸ்மே பாஸ் 400 ரூபாய் பாஸ். இன்னும் போது ஷீலா மிஸ் நல்லா இருந்துச்சா? வக்கனையா காசு கொடுக்க தெரிஞ்சுதாடா உனக்கு? சரி, உனக்கு 600 ரூபாய் பாக்கி. யாரு? குருவம்மா அக்கா மீன்கார காட்ட இந்த 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 அடியாளுக்கு 600 ரூபாய் பாக்கி. வேற யாரா? இந்த அமுல் பேபிக்கு 400 ரூபாய் பாக்கி. சரி, எனக்கு 2 பாஸ். ஆக மொத்தம் எல்லாரும் சரி. கடைக்காரங்க தான். இப்ப யாருதான் குருவம்மா அக்கா கிட்ட போறதா ரெடியா இருக்கீங்க? கை தூக்குங்க. நீ போமா. யாரு பழைய பாக்கி இல்ல? ஆக மொத்தம் எல்லாரும் கடை பாக்கி, இன்க்ளூடிங் மைசெல். நானும் 800 ரூபாய் கடை வச்சிருக்கிறேன். இது என்னைக்கு நடந்துச்சு? ஆமா பாஸ். சரிடா, 3வது அசைன்மெண்ட்டாவது சொல்லி ஆமா தொழலாம். பாஸ். அதையாவது செய்யறானுங்களா பாப்போம். தீவட்டி பயில்வேன். பாஸ் 2 அசைன்மெண்ட் ஊத்துக்குச்சு. 3வது அசைன்மெண்ட் நம்ம கோபால் இல்ல பாஸ். கோபால். ஆமா, எந்த கோவாலு? அந்த பெயிண்டர் கோபால். ஒரு வருஷமா பூட்டுன வீட்டுல பெயிண்ட் அடிப்பான் அந்த கோவாலா? ஆமா பாஸ். என்ன பாஸ்? நம்ம வேலைச்சேரி மெயின் ரோடு இல்ல பாஸ்? வேலைச்சேரி மெயின் ரோடு இருக்குது பின்னா அதுக்கு அதுல ஏதோ கிரைஸ்ட் கிங் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு ஒண்ணு இருக்காம்ல பாய்? ஆமாமா, கேள்விப்பட்டுக்கிறேன். என்ன அது சொல்லு இப்போ. அந்த வாசப்படியில 4 பிசினஸ் மேக்னட்டா இல்லம் தொழில் அதிபர்களாம் பாஸ். அப்படியா? ஆமா பாஸ். என்னமா பண்ணிட்டு வரணும்? மூட்டையே கட்டி கூட்டின்னு வரணுமா? இல்ல பாஸ், அங்க நிப்பாங்களாம் பாஸ். அவங்கள கிட்னாப் பண்ணணுமா? டேய், நான் தொழிலதிபராண்டா. இதையாவது கரெக்டா செய்யுங்கடா, இந்த அசைன்மெண்ட்யாவது. ஆமா பாஸ். போங்கடா போங்கடா போங்கடா. பாஸ் ஒண்ணு நீங்க கேட்கவே இல்ல, மறந்துட்டீங்க. தலைக்கு 1 கோடி. தலைக்கு 1 கோடியா? 1 2 3 4 6 கோடி பாஸ். 8 கோடி பாஸ். கூட்ட தெரியுதா? டேய், 4 கோடி தான்டா. சரிடா, அந்த 4 கோடியாவது ஒழுங்கா வாங்கும். போய் கூட்டிட்டு வாங்கடா, போங்கடா. ஓகே பாஸ். பவியமா. மார்க்கு சரியா செஞ்சிருவானுங்களா? மார்க்கு கண்டிப்பா பாஸ். போற வேகத்தை பார்த்தா ஒன்னும் சரியில்லை. இல்ல பாஸ், பிசினஸ் மேக்னெட் பாஸ். ஒரு தலைக்கு 1 கோடி. டேய், சேதாரம் இல்லாம கூட்டின்னு வாங்கடா. ஒன்னொன்னு 1 கோடி. 1 கோடி அப்ப. வந்துட்டான் என் செல்லங்களா வந்துட்டானுங்க. என்ன அழகா கூட்டின்னு வரானுங்க. வாங்கடா என் செல்லங்களா, வாங்கடா. பாஸ் பாத்தீங்களா நம்ம சிங்க குட்டிங்கள? கலக்கி விட்டாங்க பாருங்க பாஸ், கலக்கிட்டாங்க. நல்லா கலக்கணப்பா. பாஸ் ரொம்ப டயர்டா இருக்கு பாஸ். 4 பேரை கூட்டின்னு வர்றது உனக்கு டயர்டா? 3 அசைன்மெண்ட் 2 அசைன்மெண்ட்டை கோட்டை விட்டுவிட்டு டயர்டு. மார்க்கே, நம்ம பிள்ளைங்களுக்கு ஆசையாசா வாங்கின்னு வந்த குருவி ரொட்டியும் குச்சி மிட்டாயும் கொடுத்துட்டு பார்க்கலாம். அப்படியே கொஞ்சம் அந்த பொட்டுக்கல்லையும் சேர்த்து கொடுப்பா. சரிங்க பாஸ். ரொம்ப தேங்க்யூ பாஸ். டேய் வாங்கடா, குருவி மிட்டாயும் குச்சி மிட்டாயும். என்னடா சண்டை போடாம சாப்பிடணும். உப்பு கடலை
பிரிச்சு பிரிச்சு நான் சொல்ல சாப்பிட்றேன். கேமராமேன் பாஸ் சொல்லுங்க சொல்லுங்க, என்ன ஆச்சு? அருவா எங்கடா போச்சு? இவ்வளவு நேரம் அருவா வச்சிருந்தேன். டேய் பல்ல அருவா மாதிரி வச்சுக்கின்னு அருவா கேட்கறான் பாரு. வெட் வெட். டேய் அப்ரெண்டிஸ்ல தாங்க வெட்டிட்டீங்களா? இந்த குச்சி முட்டாயே அப்ரெண்டிஸால சாப்பிட முடியல. பிரியாணி கொடுத்தா நல்லா தின்னுவானுங்க. பாஸ் நம்ம கடத்திட்டு வந்ததுல யாரோ ஒருத்தர் எந்திரிக்கிறாங்க பாஸ். சரியா அவன் ஸ்ப்ரே அடிக்கலையோ? ஏய் என்ன மேன், யார் மேன் நீங்களா? எங்க எங்களை கூட்டிட்டு வந்திருக்கீங்க? என்ன ஏஞ்சி மேன் மேன் கூப்பிடுற நீ? அச்சச்சோ, மணி 10 ஆச்சு. என்ன மேன், நான் எங்க இருக்கணும்னு தெரியுமா உனக்கு? சொர்க்கத்துல இருக்கிற 7A இன்னைக்கு அட்டெண்டன்ஸ் எடுத்து நான் காம்போசிஷன் எழுதி போடலாம்னு நினைச்சேன். 7th C-க்கு போய் நான் ஸ்லிப் டெஸ்ட் வேற வைக்கணும், ரிவிஷன்லாம் வேற கொடுக்கணும், எக்ஸாம் வேற வந்து என்னை எங்கேயோ கூட்டிட்டு வந்து கட்டியாடா வச்சிங்க. கட்ட கூட தெரியல, கட்ட நானே அவுத்துட்டு வந்துட்டேன். ரவுடிங்களா இல்ல கெட்டப்ல வந்து? அப்படிதான் வச்சலாம் நம்புறாங்க. குப்பை பாரு, கிளென்லினஸா இது? இங்க எங்க ஸ்கூலுக்கு வாங்க 3000 பிள்ளைங்க இருக்காங்க. கேம்பஸை எவ்வளவு சுத்தமா வச்சுக்கிறாங்க தெரியுமா? நீங்க இங்க 5 பேர் இருந்துகிட்டு சாப்பிட்டுக்கிட்டு தூரி. வெரி பேட். What kind of nonsense is this? What are you people doing? What is it? மார்க்கு அந்த அம்மா ரொம்ப பேசுது. ஸ்ப்ரே அடிச்சு உகாலே. நான் திறக்க கூடாது அந்த அம்மா இதோட. பாருங்க பாஸ், என்ன பேச்சு? 7C-யா 7D-யா? சிங்குது. அது என்னதுடா? குவார்ட்டரா ஃப்ளோரா? நடிப்புல இறங்கிட்டாங்க தலைச்சு. 1 கோடி அப்ப 8 கோடி பாஸ். இவன் வேற கணக்கு கூட்ட தெரியாம. பாஸ் அடுத்த ஆள் வந்துச்சு பாஸ். மயக்கம் தெளிஞ்சு. என்னடா மயக்க மருந்து அடிச்சீங்க நீங்க? ஐயோ என்னாச்சு? டைம் என்ன 11:50. மை காட், நான் எங்க இருக்கணும்? இன்னைக்கு 11யா இல்ல 12க்கு இன்னைக்கு பிராக்டிகல் எக்ஸாம்ல. ஐயோ இன்டர்னல் பேப்பர் வேற எழுதணுமே. பிள்ளைங்க பட்டு செல்லங்கள் என்ன மிஸ் பண்றாங்களே. நான் எங்க இங்க இருக்கிறேன்? சிச்சி, இது என்ன இது? பாருங்க இந்த ஆளும் மூஞ்சும் தலைகளும். என்ன நீங்க? ஹேர் ஸ்டைல் மேடம், ஹேர் ஸ்டைல். இதெல்லாம் ஒரு ஹேர் ஸ்டைலா? ஐயோ பார்க்கவே பிடிக்கல. எங்க ஸ்கூலுக்கு வாங்க கிரைஸ்ட் கிங். என் பிள்ளைங்க என்ன அழகா என்ன வச்சு கோடு எடுத்து நல்லா அழகா